சாந்தி. 19 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் ஆல்ரவுண்டர் சேவாதாரிகள்? அனைத்து ஆன்மீக பொக்கிஷங்களால் நிறைந்தவராகி சதா திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள்தான் ஆல்ரவுண்டர் சேவாதாரிகள். அனைத்து ஆன்மீக பொக்கிஷங்களால் நிறைந்தவராகி சதா திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள்தான் ஆல்ரவுண்டர் சேவாதாரிகள். ரெண்டாவது கேள்வி, சேமிப்பு செய்வதற்கான விதி என்ன? பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவது, இதுதான் சேமிப்பு செய்வதற்கான விதியாகும். பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவது, இதுதான் சேமிப்பு செய்வதற்கான விதியாகும். மூன்றாவது கேள்வி, எதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்? எதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷ தன்மைகளை பார்த்து ஒவ்வொரு குழந்தையின் விசேஷ தன்மைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். நாலாவது கேள்வி, ஆல்ரவுண்டராக யார் ஆக முடியும்? யார் நிரம்பியவர்களாக அல்லது சம்பன்னமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆல்ரவுண்டர் ஆக முடியும். நிரம்பி இருந்தாதான் நம்ம என்ன முடியும்? ஆல்ரவுண்டர். அஞ்சாவது கேள்வி, விசேஷ ஆத்மாக்களாகி நீங்கள் எதற்கு நிமித்தமானவர்களாக இருக்கிறீர்கள்? விசேஷ ஆத்மாக்களாகி நீங்கள் எதற்கு நிமித்தமானவர்களாக இருக்கிறீர்கள்? பாபா சொல்றார், சமயத்தை விட சுயத்தின் வேகம் தீவிரமாக இருக்க வேண்டும். சமயத்தை விட சுயத்தின் வேகம் தீவிரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் முடிவிற்கான நேரத்தை கொண்டு வருவதற்கு விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் நிமித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆறாவது கேள்வி, யாரை பரிஸ்தா என்று கூற முடியும்? யாரை பரிஸ்தா என்று கூற முடியும்? யாருக்கு பழைய சம்ஸ்காரம் பழைய உலகத்தோடு தொடர்பு இல்லையோ, யாருக்கு பழைய சம்ஸ்காரம் பழைய உலகத்தோடு தொடர்பு இல்லையோ அவர்கள்தான் பரிஸ்தா ஆவார்கள். ஏழாவது கேள்வி, அவ்வக்த வருடத்தின் விசேஷ லட்சியம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அவ்வக்த வருடத்தின் விசேஷ லட்சியம் என்ன வைக்கப்பட்டிருந்தது? பரிஸ்தா ஸ்வரூபம் ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும் என்ற லட்சியம் வைக்கப்பட்டிருந்தது. எட்டாவது கேள்வி, எப்பொழுது தந்தைக்கு சமமாக ஆகுவது என்பதை மிகவும் சகஜமாக அனுபவம் செய்ய முடியும்? எப்பொழுது தந்தைக்கு சமமாக ஆகுவது என்பதை மிகவும் சகஜமாக அனுபவம் செய்ய முடியும். நான் விசேஷ ஆத்மா ஆவேன் என்ற இந்த ஒரு நினைவு சொரூபத்தில் மட்டும் நிலைத்து விடுங்கள். அப்பொழுது தந்தைக்கு சமமாக ஆகுவது என்பதை மிகவும் சகஜமாக அனுபவம் செய்ய முடியும். ஒன்பதாவது கேள்வி, எதற்கு சகஜ முயற்சி என்று சொல்லப்படுகிறது? தன்னுடைய பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மையை இயற்கையான சுபாவமாக ஆக்குவது, இதற்குதான் சகஜ முயற்சி என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மையை இயற்கையான அல்லது இயல்பான சுபாவமாக ஆக்குவது, இதற்குதான் சகஜ முயற்சி என்று சொல்லப்படுகிறது. 10வது கேள்வி, வாழ்க்கை என்றால் என்ன? சதா இருப்பது மற்றும் தானாகவே வாழ்வதுதான்
வாழ்க்கை. ஒரு நாள் 2 நாளுக்காக கிடையாது, சதா இருப்பது. ஏன்னா வாழ்க்கைனால சதா காலத்துக்கு இருக்கிறோம். இப்போ சதா இருப்பது மற்றும் தானாகவே வாழ்வது தான் வாழ்க்கை. fill in the blanks. ஃபர்ஸ்ட் டேஷ் மற்றும் டேஷ் என்ற டேஷ் பரிசு கூடவே இருந்தது என்றால் எப்படிப்பட்ட ஆத்மாவையும் மாற்ற முடியும்? சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் என்ற கோல்டன் கிஃப்ட் இல்லையா, தங்க பரிசு. சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் என்ற தங்க பரிசு கூடவே இருந்தது என்றால் எப்படிப்பட்ட ஆத்மாவையும் மாற்ற முடியும்? இரண்டாவது, ஆன்மீக சேவாதாரி என்றால் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். ஆன்மீக சேவாதாரி என்றால் எவரெடி மற்றும் ஆல்ரவுண்டர் ஆகும். மூன்றாவது, பிராமண பிறவியே டேஷ் பிறவியாகும். பிராமண பிறவியே விசேஷ பிறவியாகும். நான்காவது, பிராமண டேஷ் உயர்ந்தது, பிராமண டேஷ் உயர்ந்தது, பிராமண டேஷ் உயர்ந்தது. பிராமண ஜென்மமும் உயர்ந்தது, பிராமண தர்மமும் உயர்ந்தது, பிராமண கர்மமும் உயர்ந்தது. அஞ்சாவது, பாக்கியத்தின் ரேகையை வரையும் பேனா டேஷ் ஆவார். பாக்கியத்தின் ரேகையை வரையும் பேனா பாபா ஆவார். ஆறாவது, உயர்ந்த கர்மத்தின் எளிதான சின்னம் டேஷ் ஆவார். உயர்ந்த கர்மத்தின் எளிதான சின்னம் பிரம்மா பாபா ஆவார். ஏழாவது, டேஷ் நிறுவனமாக தந்தைக்கு சமமாக டேஷாக ஆகியே தீர வேண்டும். சிநேகத்திற்கான நிறுவனமாக அல்லது அன்பிற்கான நிறுவனமாக தந்தைக்கு சமமாக நினைவு சொரூபமாக ஆகியே தீர வேண்டும். எட்டாவது, திட சங்கல்பத்தின் அர்த்தம் டேஷ் என்பதாகும். சாதாரண சங்கல்பத்தினுடைய அர்த்தம் டேஷ் என்பதாகும். திட சங்கல்பத்தின் அர்த்தம் இப்பொழுதே, திட சங்கல்பத்தின் அர்த்தம் இப்பொழுதே என்பதாகும். சாதாரண சங்கல்பத்தினுடைய அர்த்தம் எப்பொழுதாவது நடந்துவிடும் என்பதாகும். அச்சா. ஓம் சாந்தி.